ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், இன்றைக்கி டிசம்பர் 9. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்திருக்கு, அது எப்படி டார்கெட் ஹிட் ஆயிருக்குன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸு 25,800 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நமக்கு காலுக்கு பொட்டுக்கு ஐட்டம் சூஸ் பண்ணி என்னென்ன என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமு 25,700 கால். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் அண்ட் பிரேக் அவுட் சிக்னல் எதுவுமே வரல. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங்லேருந்தே கால் ஆப்ஷன் சைடில் 1 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் தான் இருந்தது கேண்டில். ஸோ நமக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை கால் சைடில். அதே புட் சைடு 1 மினிட்டில் நான் என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1 மினிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி வந்தது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் என்ட்ரி வந்துச்சுன்னா நம்ம அது என்ட்ரியை கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9:20க்கு ஒரு என்ட்ரி வந்தது. அது ஆனால் ஐ கட் பண்ணலை. நமக்கு அடுத்த கேண்டில் எக்ஸிட் மார்க் வந்து கீழே வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 9:26க்கு ஒரு என்ட்ரி வந்தது, பிரேக் அவுட் என்ட்ரி. உங்களுக்கு என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 104 ரூபா. உங்களுக்கு அங்கே 104 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் மூவ் ஆனது பார்த்திங்கன்னா 173 ரூபா. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே 69 பாயிண்ட் டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. உங்களுக்கு நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் உங்களுக்கு அங்கே டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். 69 பாயிண்ட் மேக்ஸிமம் போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10:51க்கு ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அது உங்களுக்கு ஹை கட் ஆகிட்டு மேக்ஸிமம் மூவ் ஆகலை. உங்களுக்கு அங்கேருந்து 20 பாயிண்ட் ஸ்டாப்பில் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11:40க்கு ஒரு என்ட்ரி வந்தது. அடுத்த கேண்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங்கில் நமக்கு 2:21க்கு ஒரு என்ட்ரி வந்தது. நம்ம க்ளோசிங்கில் என்ட்ரி எடுக்க மாட்டோம். இன்கேஸ் நீங்கள் அந்த 2:21 கேண்டில் ட்ரெண்ட் சேஞ்ச் சிக்னல் என்ட்ரி எடுத்திருந்தாலுமே உங்களுக்கு என்ட்ரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 72 ரூபா. எக்ஸிட் மார்க்கில் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் எக்ஸிட்டு. பட் ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் மூவ் ஆனது பாருங்களேன், 72 ரூபாயிலேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 102 ரூபா. கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 30 பாயிண்ட் மேக்ஸிமம் மூவ் ஆயிருக்கு. உங்களுக்கு க்ளோசிங்லேயுமே உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. நீங்கள் ட்ரைலிங் மெத்தட் படி கொண்டு போயிருந்தாலும் உங்களுக்கு டார்கெட் ஹிட் ஆயிருக்காங்க. 30 பாயிண்ட் மேக்ஸிமம் போயிருக்கு. அதேமாதிரி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸில் என்னென்ன என்ட்ரிஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 5 மினிட்ஸ் ரிவர்சலில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் ஆப்ஷனில் மார்னிங்லேருந்தே கேண்டில் செல்லில் தான் இருந்தது. ஸோ நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் 5 மினிட்ஸ்லேயும் என்ட்ரி எதுவும் இல்லை. அதே புட் சைடு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி நமக்கு 9:15 கேண்டில் தான் என்ட்ரி வந்தது. ஸோ நம்ம ஓப்பனிங் கேண்டிலுக்குனா நம்ம அது என்ட்ரி கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை. அது இல்லாமல் அந்த கேண்டில் சைஸும் ரேஞ்ச் அதிகமாக இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கலாம். அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12:55க்கு ஒரு என்ட்ரி வந்தது. கேண்டில் செல்லிங்கில் இருந்தது. ஸோ அந்த என்ட்ரியுமே நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. ஐயும் கட் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2:15க்கு ஒரு என்ட்ரி வந்தது. அதுவுமே கேண்டில் செல்லில் தான் இருந்தது என்ட்ரி மார்க் வரும்போது. ஸோ நமக்கு அந்த என்ட்ரி இல்லை. ஸோ இன்றைக்கி என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 மினிட் புட் சைடு தான் நமக்கு என்ட்ரி வந்தது. மார்னிங் செக்ஷன் வந்தது இல்லைங்களா, 1 புட் சைடு மட்டும்தான். இங்கே ஒரு 60 பாயிண்ட்ஸ் மூவ் ஆனது. இங்கே ஒரு என்ட்ரி, அப்புறம் க்ளோசிங்கில் ஒரு என்ட்ரி. இது மட்டும் தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது இன்றைக்கி. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியோடையும் நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பரையும் கம்பேர் பண்ணி கூட வாட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பரை கூட. நீங்கள் ஆல்ரெடி எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இங்கே பாருங்கள் ட்ரெண்டு நமக்கு கிளியராக தெரியும். புட் சைடு இருக்கா கால் சைடு இருக்கான்ட்டு. ஸோ இன்றைக்கி மார்னிங் செக்ஷன்லேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு கால் சைடு செல்லிங்கில் தான் இருந்தது. ஸோ நம்ம அது என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். புட் சைடு பாருங்கள் ஓப்பனிங்லேயே என்ட்ரி வந்தது. ஸோ நமக்கு அங்கே ஒரு ரேலி ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த மாதிரி நமக்கு ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பரை யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கெயின்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் ஸ்கேல்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.